செய்திகளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இந்த செய்திகளை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயம் ஒன்றையும் என்று பார்க்கின்றோம். அதாவது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடு வலுத்து வருவதாகவும், எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலுக்கு முதல் இந்த கட்சிகளுக்கு இடையே பிளவுகள் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. அது தமிழ் ஊடகங்களிலும் வெளிவந்திருந்தன. எனவே இந்த நிலையில் இது குறித்து தமிழரசு கட்சியின் மிக முக்கியமான உறுப்பினரும் முன்னாள் மாநகர சபை ஆணையாளருமான CVK சிவஞானம் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இப்பொழுது. வணக்கம் சிவஞானம் ஐயா. வணக்கம் குருபரன். வணக்கம். அதாவது இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பான முரண்பாடுகள் அல்லது வடமாகாண சபை தேர்தல் குறித்து கட்சிகளுக்கிடையே பாரிய பிளவுகள் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்துவிடும் என்று பேசுவதெல்லாம் ஒரு ஊகமே தவிர அதற்கான வழிகள் இப்போ தோற்றப்படுவதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பதிவு என்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுத்தான் வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றோ ஒன்று பேசப்பட்டுத்தான் வருகிறது. அது கலந்துரையாடப்பட்டும் வருகிறது. என்னை பொறுத்தவரை நான் தமிழரசு கட்சி என்ற அந்த வகையிலும், இன்னொரு வகையில பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தொடர்ந்து இருக்கிற இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிற 3 4வது ஆள் நான் என்ற வகையில தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் பேசக்கூடிய ஒரு உரிமையும் எனக்கு இருக்கிறது. 2001 2004 தொடர்ந்து இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற தமிழக கட்சி சார்பிலே இருக்கிறேன். உண்மையாக இந்த பதிவென்ற ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளப்படாத ஒன்றாகவே நான் பார்க்கிறேன். அதாவது பதிவு, ஒரு கட்சியினுடைய பதிவுன்றது பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம் 1981ஆம் ஆண்டு சட்டத்திலே அதிலே இருந்து பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம், அந்த சட்டம் அண்மையிலே 2009ஆம் ஆண்டு 58ஆம் இலக்க சட்டம் மூலம் அந்த ஒரு திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பொழுது இருந்தாலும் சரி, ஒரு பதிவு என்ற விஷயம், அது ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற சொல்லு இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்திலே இல்லை. நாங்கள் கம்பெனிகள் சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற சொல்லு பாதிக்கப்படுகிறது. ஆனால் தேர்தல் அரசியல் கட்சிகள் என்று பதிவு என்ற சொல் அங்கு பாதிக்கப்படவில்லை. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்ட் பார்ட்டி என்றதுக்கு அங்கீகாரம் பெறுதல் தான் அங்கே. அதை நாங்கள் சில பேர் வசதியாக பதிவு என்கிறோம். அது அந்த ஆகவே பதிவு என்ற சொல்லு இந்த சட்டத்தில் இல்லை. இரண்டாவதாக, ஒரு கட்சியை பதிவு செய்கின்ற பொழுது கூட்டமைப்பு ஆக பதிவு செய்ய முடியாது. கூட்டமைப்பு என்றால் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி அங்கத்துவமாக இருக்கிறது சாத்தியம் இல்லை. இப்ப கம்பெனிகளை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ், அவர்கள் ப்ராக்சி ஓட்டிங், ப்ராக்சி மீட்டிங் அட்டெண்டன்ஸ் என்று அந்த ஏற்பாடுகள் அது எல்லாத்திலையும் இருக்கு. ஆனால் இந்த சட்டங்கள்ல இல்லை. ஆனால் 58ஆம் இலக்க சட்டத்திலே தெளிவாக பிரிவு 8 நான் தெளிவாக சொல்ல வேண்டும். அதிலே இதுதான் அந்த ஏற்பாடு. ஆங்கிலத்தில் செக்ரட்டரி ஆஃப் தி அலையன்ஸ் ஷால் நோட்டிஃபை த கமிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிஸ் அண்ட் தி ஆபீஸ் பேரர்ஸ் தேர். இதுதான் அந்த பிரிவினுடைய முழு சரியான எக்ஸாக்ட் வேர்டிங். அப்ப இந்த அலையன்ஸ் என்றால் என்னவென்றால், அதனுடைய செயலாளர் ஒரே செயலாளர் அவர் கமிஷனுக்கு, தேர்தல் கமிஷனுக்கு இந்த எங்களுடைய கூட்டமைப்பாக செயல்படுகிறவர்களே இந்த கட்சிகளுடைய விவரத்தையும் அதனுடைய உத்தியோகத்தர்களை, அதாவது பதவி வகிப்போர்களின் விவரங்களையும் தேர்தல் ஆணையாளருக்கு தெரியப்படுத்துகிறது. நோட்டிஃபை த கமிஷன் இருக்கிறது. அதை செய்வதற்கு நான் நினைக்கல தமிழக கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை. அது பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த வழியிலே, இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின் வழியிலே இதை கையாள்வதற்கு எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே இதை தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு போனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைவதற்கோ அல்லது தமிழரசு கட்சி தனித்து மாகாண சபையிலே போற்றுவதற்கான நிலைப்பாடு உருவாகாது என்றுதான் நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக சொல்லவும் தான் வேண்டும். இந்த பதிவு என்பதை பற்றி நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருப்பது ஏனென்று எனக்கு புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் கடந்த காலத்திலே தொடர்ந்து இருந்திருக்கிறோம். அதை இது ஒரு ஏற்பாடுகள் இருந்திருக்கின்றன. சில குறைபாடுகள் இருந்தால் அதை பேசி நாங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன.
அதுக்காக ஒரு சின்ன கட்டமைப்பு ஏற்படுத்தக்கூட வேண்டும் என்றாலும் அதை செய்து கொள்ளலாம். ஆகவே அந்த நிலையிலே கூட்டமைப்பு உடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தமிழரசு கட்சியை இலக்கு வைத்து எங்களுடைய கூட்டமைப்புகளில் இருவர் பேசுகின்ற ஒரு நிலை மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலை. அதை பகிரங்கமாக அவர்கள் பேசுவதும் விமர்சிப்பதும் மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். சிலர் நினைக்கிறார்கள் தமிழரசு கட்சி தான் இதுல நிலைப்படில்லை. நாங்கள் பதிவை பற்றியோ அல்லது இன்னொரு கட்சியை பற்றியோ பேசுவதில்லை. ஆனால் வேறு எங்களோடு இணைந்திருக்கிற சிலர் தமிழர்கள் கட்சியை குறிவைத்து பேர் சொல்லி பேசுகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்த்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை நடந்தாலும் கூட நாங்கள் அதை பெருசுபடுத்தி கொள்ளவில்லை. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையும் என்ற எண்ணத்தை நான் கொண்டிருக்கவில்லை. மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு கட்சியையும் இவர்கள் தனி கட்சியாக பதிவதும் சாத்தியமில்லை, சட்டபூர்வமாக சாத்தியமில்லை என்பதையும் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். பதிவு என்று சொல்லுவார்கள் அல்லது அதை எடுத்துக்கொண்டு பத்திரிகைகளை எழுதுகிறவர்கள் அல்லது பேசுகிறவர்கள் சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற வார்த்தை பிரயோகம் இந்த தேர்தல் சட்டத்திலே, பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலே இல்லை. ஆகவே ஒரு தனி கட்சியாக பதிவு செய்வதற்கு சாத்தியமும் இல்லை, சட்டமும் இல்லை. தமிழரசு கட்சி அதற்கு ஒத்தும் வராது என்பதையும் உண்மையாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் ஒற்றுமையை எப்பொழுதும் செய்ய விட மாட்டோம். தமிழரசு கட்சி விடாது. ஏனென்றால் இந்த தலைமை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை இன்று தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் கையிலே இருக்கிறது. அதை கூடுமானவர்களை நாங்கள் அந்த ஒற்றுமையாக சேர்த்து இயக்கி கொண்டு போகவே நாங்கள் முயலுவோம் என்பதையும் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்திலே தமிழ் கூட்டமைப்புடைய தலைமை தமிழரசு கட்சியிடம் இருக்கிறது என்று சொன்னால், கூட்டமைப்பிலே ஏனைய கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற பொழுது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நீங்கள் சொன்னீர்கள் கட்சியை பதிவு செய்ய தேவையில்லை, ஆனால் பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம் என்று. எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியை பதிவு செய்யாவிட்டாலும் கூட அல்லது அதிலே இருக்கிற சட்ட சிக்கல்களை விளங்கப்படுத்தி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அதிகாரத்தை ஏனைய கட்சிகளிடையே பகிர்ந்து கொள்வது அல்லது அவர்களுக்கும் சுழற்சி முறையிலான பங்கேற்றலை வலியுறுத்துவது என்பது பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையாக இதோ சொல்லலாம், வெளிப்படையாக இனி மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றதும் அதனுடைய தலைமைத்துவம் என்பதும் கொள்கை பேசுவது என்பதும் எல்லாமே இந்த 13 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே தான் அடக்கம். அவர்கள்தான் பாராளுமன்ற குழு கூட்டத்திலே எல்லாவற்றையும் விவாதித்து தீர்மானம் எடுக்கிறார்கள், அது பற்றி பேசுகிறார்கள். உண்மையாக அவர்கள் தான். ஆகவே எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதாவது பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் எடுக்கின்ற முதலிலே கட்சி தெலோ, EPRLF, தமிழரசு கட்சி ஆகிய 3 கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இந்த பாராளுமன்ற குழுவிலே இருக்கிறார்கள். அது எங்கே எல்லா விடயங்களும் கலந்து பேசி முடிவெடுக்கப்படுகிறது. ஆகவே அவர்களை விடுவிட்டு ஒரு தீர்மானங்கள் அநேகமாக எடுப்பதில்லை. ஆகவே அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக இப்பொழுது அது எனக்கு தெளிவில்லை. நான் வெளிப்படையாக சொல்வேன். மேலும் 2 கட்சி சேர்ந்த என்றார்கள், சேரியல் என்றார்கள். அவர்கள் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோன்னு சொல்கிறார்கள், பேந்து விமர்சிக்கிறார்கள். இப்படி 2 கட்சியோட பிரச்சனைகள் இருக்கு. அதே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அங்கே ஒரு பேச்சு அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றது ஒரு உண்மை இருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் ஆரம்பகால தேர்தல் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் பாராளுமன்ற குழுவில் இருக்கிறார்கள். இன்னும் உண்மையை சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராள குழு தான். வேற ஆக்களுக்கு அங்க வெளியிலே ஆக்களுக்கு உங்களை போல ஆக்களுக்கு அங்க ஒரு இடம் இல்லை. நாங்கள் இதுல பேசப்படுவதும் இல்லை. நாங்கள் கலந்தாலோசிக்க, நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறோம், வாக்கெடுத்து கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எங்களாலே வந்திருக்கிறார் என்றாலும் ஒருவரையும் கேட்கிறார்கள். என்ன தவிர என்னோட நிரூபிக்கிறார்கள், கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் தானே பாராளுமன்ற குழுவிலே. அதாவது கருத்து பரிமாற்றம், கருத்தொற்றுமை ஏற்படுவதற்கான கட்டமைப்பு இருக்கிறது, பாராளுமன்ற குழு இருக்கிறது. ஆனால் அந்த குழுவிலேயும், அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், உதாரணமாக அண்மை காலங்களிலே மிக முக்கியமான முடிவுகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவுகளை தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்கிறார்கள். அதேபோல் தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல்களோ அல்லது மாவட்டங்களிலே நடக்கின்ற முக்கியமான கலந்துரையாடல்களிலேயோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் சொல்லுகின்ற ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரிஜினல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து
இவர்கள் அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கின்றவர்கள், தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். எனவே தங்களுடைய கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அவர்களே முடிவுகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் நிலவுகின்றது. அந்த வகையிலே பொதுவாக, அதாவது நீங்கள் கூறுவது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது, அது பதிவு செய்யப்பட தேவையில்லை என்ற விவாதங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட, மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது பரவலாக ஊடகங்கள் ஊடாக நாங்கள் வருகின்ற தகவல்களும் மக்களோடு வருகின்ற செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது, மக்கள் முரண்பாடுகளுக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருமித்து இருக்க வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம், தனிப்பட்ட கட்சிகளுக்கு அல்ல என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். எனவே இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சிக்கல் ஏற்படுமாக இருந்தால், நீங்கள் நினைக்கவில்லையா இந்த மாகாண சபையை இலகுவாக வடமாகாண சபையையும் அரசாங்கம் கைப்பற்றிவிடும் என்பது குறித்து நீங்கள் கலந்துரையாடுவதில்லையா? இல்ல, உண்மை, நான் இது ஒன்று ஒத்துக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்து. அதாவது இப்படியான ஒரு பிளவான நிலையை நாங்கள் வெறிக்கொணர்வது எங்களுக்கு பாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதில் அதில் ரெண்டு கருத்து இல்லை. நான் அதை உடன்படுகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றை நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த பிரச்சனையை இப்பொழுது கிளப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? ஏன் கிளப்ப வேண்டும்? இந்த ஒற்றுமை என்பது வேறு, ஒற்றுமைக்காக நாங்கள் எல்லாவற்றையுமே விடுவது என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் இடையிலே நாங்கள் ஒரு சமநிலையை பேணிக் கொள்வதுதான் முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கிறேன். ஆகவே இது பதிவு செய்யணும். இந்த விமர்சனங்கள் எல்லாம் பகிரங்கமாக விமர்சிக்கிறார்களே, இது தவறுதானே? மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு பெயர் இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த, ஆனால் எந்த ஒரு கட்சியும் அந்த தலைமைத்துவம் இனங்காணப்படுவது, அந்த தலைமைத்துவத்தோடு என்பதும் முக்கியமான விஷயம். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அல்லது கூட்டணியில இருந்து அல்லது எல்லாம் கூட்டணி என்ற பெயரை கொண்டு போனார், ஆன்சங்கரி அவர்கள் கூட்டணியை கொண்டு போனார். சூரியன் வந்து எங்களுடைய ஸ்தாபிக்கப்பட்டவன் எஸ்டாப்ளிஷ் சிம்பிள் அது எல்லாத்தையும் கொண்டு போனார். ஆனால் தேர்தல் என்ன நடந்தது? அவர் கேட்டவர் தானே. அது நான் கூட்டணியிலே இருந்தேன், நான் கூட்டணி அங்க பேர இருக்கல. ஆனால் என்ன நடந்தது இது? ஆனால் பெயர் மட்டும்தான் முக்கியம் என்ற ஆராதகர்கள் அது தவறு என்றுதான். பெயரும் தலைமையும் அவருடைய அங்கீகாரமும் ஏற்புடையும் சர்வதேச ஏற்புடைமை இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கட்சியின் தலைமையும். ஆகவே தனியே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் மக்கள் ஓட் பண்றார்கள் என்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய தலைமை தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் வேணும், அதில் இருக்க வேண்டும் என்றதை இரண்டாவது பேச்சை நான் சொல்லவில்லை. தேசிய கூட்டம் இருக்க வேண்டும், ஆனால் அது இனங்காணப்படுவது தலைமையின் மூலம். அந்த இன்றைக்கு சம்பந்தம் ரைட் வரும், அது என்னுடைய கேள்வி இல்லை, நான் அதுக்கு வரவில்லை. அது இன்றைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரெடிபிள் லீடர் கமந்தன், அதை சுற்றித்தான் இன்றைய பல விஷயங்கள் நடக்கிறது. வாரவர் போறவர், வெளிநாட்டவர், ராஜதந்திரிகள் என்ன பேசுகிறார்கள், சம்பந்தம் பேசுகிறார்கள். நான் பிசவித்தான் அன்றை கழிக்கும் போது எல்லாரும் கழிக்கிறார்கள் கூட்டமைப்பில். அப்ப வேறு தோங்க நாங்கள் வையாயி ஓரிட்ட போட்டாலும் இவருடைய தோற்ற சம்பந்தம் நீத லீடர் தான். அப்ப அந்த மாதிரி சொல்லுகின்ற ஒரு லீடர்ஷிப் அதுக்குள்ள முக்கியம். ஆகவே தனியே கூட்டமைப்பில் பேராக மக்கள் வாக்களிக்கிறார் என்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கிரெடிபிலிட்டி ஆஃப் தி லீடர், அந்த தலைமைத்துவம், ஏற்புடைமை, இது முக்கியம். அதுக்காக அதுதான் என்று நான் சொல்லவில்லை, இது எல்லாமே சேர்ந்ததுதானே கூட்டமைப்பும் தமிழுடைய அரசியல் வாழ்வும். அவை நான் இதுகளை குழப்பாமல் இந்த நேரத்திலே பதிவு டைம் போடுறது, டெட் லைன் போடுறது, இதெல்லாம் இப்ப பேசுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், அதாவது பதிவு முக்கியம் இல்லாவிட்டால், பதிவு முக்கியமில்லை என்று கருதினால், அந்த பதிவு முக்கியமில்லை என்பதற்கு கருத்தை முன்வைக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருப்பதாக அவர்கள் பரவலாக பேசுகிறார்கள். தங்களுடைய அதுக்கு பல்வேறு காரணங்களை முன்வைக்கிறார்கள். எனவே அவற்றை அதாவது இதுவரை காலமும் வெளிக்கிளம்பாத அல்லது வெளிப்படுத்தப்படாத விடயங்கள் இப்பொழுது சந்திக்கு வருகிறதாக இருந்தால், உதாரணமாக கொழும்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொழும்பிலே இருக்கின்ற அலுவலகம் குறித்த தகவல்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கும் வந்திருந்தது. ஆனால் அந்த ஊடகங்களுக்கு வந்த தகவல்களை நாங்கள் இன்னும் வெளியிடவில்லை. காரணம்,
அந்த ஊடகத்திலே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் தொடர்பாக கூட்டமைப்போ அல்லது தமிழரசு கட்சி உறுப்பினர்களோ கையாளுகின்ற முறைமைகள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இவை நாளை மறுதினமோ ஏனைய ஊடகங்களில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு இந்த பிரச்சனைகள் வெளிவருவதற்கு அங்கே இருக்கின்ற மிக முக்கியமாக, அதாவது கடந்த காலத்திலே ஆயுத குழுக்களிலே இருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்து கொண்டார்கள், கட்சிகளாக இருந்தவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் தமிழரசு கட்சியிலே இருக்கிறவர்கள் நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் தலைமைத்துவம் உள்ளவர்கள், அவர்களுக்கு வயது முதிர்ச்சியிலையும் அனுபவத்திலையும் அறிவிலையும் அவர்கள் சிறந்தவர்கள் என்றெல்லாம் பேசுகின்ற பொழுது, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை, அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைமை அறிவு சார்ந்தவர்கள் அல்லது அனுபவஸ்தர்கள், நீண்ட கால அரசியல் போராட்டத்திலே அகிம்சை போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் என்று சொல்லுபவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை காண சர்வதேசத்திலும் உள்நாட்டிலும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ள முரண்பாட்டை இலகுவாக தீர்க்க முடியாமல் இருக்கிறது? உண்மையாக என்னை பொறுத்தவரையில இந்த முரண்பாடு என்பது ஊதிப்பெருக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் இது உண்மையாக நீங்கள் சொல்ற ஒரு நியாயத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அங்க அவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கத்தானே போகணும், அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. அப்ப ஒரு 5 கட்சி இருக்கின்றார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. 5 கட்சியை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை, நான் 3ஓடு தான் நிற்கிறேன். 5 இருக்கிறான்னு சொல்றேன், அவையே சொல்லுவேன். நான் வெளியே நினைக்கிறேன், நான் சச்சத்தை விட்டு போட்டு வந்து நினைக்கிறேன், நிற்கிறேன் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கணும். அப்ப அவையிலும் இருக்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியல, இருந்தா இருக்கட்டும். அது இருக்கு, அவை இருந்திட மாட்டால் அவர்களுக்கும் ஒரு கருத்து சொல்ற உரிமை இருக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போனோம். அந்த அந்த அணுகுமுறை தமிழக கட்சியில நிச்சயமா இருக்கு, நான் உறுதியாக சொல்கிறேன். என்ற நான் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்போடு மட்டுமல்ல, நான் மத்திய குழு உறுப்பினர் என்ற வகையில் இந்த விடயங்களிலே தெளிவாக பேசுகிறவன். மத்திய குழுவிலே நான் வெளியில பேசாவிட்டாலும் பல விஷயங்களை மத்திய குழுவிலே எங்களுடைய தலைமைக்கு நேரே, சம்பந்தரையாக்கு நேரே, மாவைக்கு நேரே, சம்பந்தரைக்கு நேரே, எல்லா பாராளுமன்றம் எல்லாருக்கும் முன்னாலேயும் சில விஷயங்களை சொல்லுகிறவன் என்ற வகையில எனக்கு ஒன்று தெரியும். நாங்கள் ஏதோ ஒரு சம்பந்தையா குறிப்பா நான் சொல்வேன், பெருமையோடும் சொல்வேன், அவர் எப்பொழுதும் ஏதோ ஒரு வகையில நாங்கள் வெளிக்காட்டாமல் இதை ஒற்றுமையாக போக வேண்டும் என்றதுல அந்த மனுஷன் மிக தெளிவா இருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, யாரையும் வெளியில விடணும், கண்டிக்க வேணும் என்ற எண்ணம் தமிழக கட்சி நிச்சயமா இல்லை. உறுதியாக நாங்கள் வெளி உலகத்துக்கும் எங்களுடைய தமிழர் சமுதாயத்துக்கும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், தமிழக கட்சிக்கு சார்பாக சொல்ல விரும்புகிறேன். அவர்களை நினைத்து போகத்தான் விரும்புகிறேன். ஆனால் என்ன செய்யறது, இப்போ இதை நீங்கள் நியாயமாக ஒரு நியாய சிந்தனை உள்ளவர்களுக்கு நான் இந்த கேள்வி இருக்கிறேன். நாங்கள் 5 கட்சி, ஓகே, 5 கட்சி 20% எல்லாருக்கும் 20%. இது 5 உண்டு. தமிழக கட்சிக்கு 5 உண்டு. இப்ப நான் சுடத்தில் வெளியில நினைக்கிறேன், உங்களுக்கு வரணும் தெரியல என்ற 5 கொடுத்து அந்த பிரயோஜனம் எடுக்கிற நியாயம் என்று நீங்கள் கருதினால், ஒரு தமிழரசு கட்சி இத்தனை மாவட்டங்கள், யாழ், வடக்கு, கிழக்கு எல்லாமே பறந்து பட்டு ஒரு பிரதிநிதித்தை கொண்டு இன்றைக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு 20% ஆகுனாங்க, இதற்கு 20%. இது என்ன நியாயம்? இது அது என்ன சொல்ல வேண்டியது? ஓகே, நீங்கள் ஒரு இன்றைக்கு எஸ்எல்பி எடுங்க. எஸ்எல்பி தான் யூபிஎஸ்சியினுடைய டாமினன்ட் பார்ட்டி. அவர்கள் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார்கள். அதுக்காக நாங்கள் முழுக்க வச்சிருக்கோம் சொல்லல. ஆனா சரி, ஓகே, யூ ஹேவ் சோ மெனி உங்களுக்கு இல்லாமட்டா என்ன நடக்கும்? தமிழரசு கட்சி 20% எடுத்தா இந்த 4 பேரும் இப்பவே நாங்கள் ஓடி போய் பதிய போறோம் நாங்கள் சொல்றாங்க. உங்களை விட்டு போய் பதிய வேண்டாம். டிடிஐ DTNA, அதாவது ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய முன்னணி கூட்டமைப்பு பதியப்பட்டிருக்கு. ஒரு பதிவு செய்யப்பட்ட, அதாவது அது கட்சியா பதிவு செய்திருக்கிறார்கள். டிடிஎன்ஏ முன்னுக்கு டிஎஸ் செய்து பதிவிருக்கிறார்கள். நாங்கள் பதிய போறோம் என்று அச்சுறுத்தி கொண்டு இருந்தால் என்ன செய்யலாம்? அவருடைய விருப்பம். அப்படி சொல்லுற 4 பேரும் நாளைக்கு எங்களை ஓரம் காட்ட மாட்டார்களுக்கு என்ன உத்தரவாதம்? அல்லது இந்த பேரை பதிஞ்சு போட்டு ஆனந்த் சங்கரி ஐயா கூட்டணியை கொண்டு ஓடுற மாதிரி கொண்டு போய் அங்கே ஒரு வழக்கு போட்டு அவன் ஆதரவோட தூக்கி போட்டா என்ன முடிவு? எங்களுக்கு சில கன்சர்ன்ஸ். அப்ப அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும், இவர்கள் அதையும் பார்க்க வேண்டும். ஓகே, இந்த ஹிஸ்டரி, இந்த வரலாறு இப்படி சொல்லுது, இப்படி நடந்திருக்கு. அப்ப தமிழரசு கட்சி ஒரு நியாயமான ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கு என்று ஏன் அவர்கள் உணர தவறுகிறார்கள்? இதை நான் நீங்கள் தவறாக புரியக்கூடாது. இந்த உங்களிடம் இந்த பேட்டியினூடாக மக்களுக்கு ஒரு சரியான தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். இதே இப்ப நீங்கள் சொன்னீர்கள் பெர்சன்டேஜின் படி, அதாவது 5 கட்சிகள் இருக்கிறார்கள், 5 பேருக்கு 20% படி கொடுத்தால் நாங்கள் தமிழரசு கட்சி பலமாக இருக்கிறோம், அப்ப எங்களுடைய நிலைமை என்னென்று கேட்கிறீர்கள்.
இதையே அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகிறது அறுதி பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே நாங்களாக இருக்கிறோம், இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் நாங்களாக இருக்கிறோம், இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதி சொல்லுகிறார், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளிலே நான் வரவில்லை, முழுமையாக சிங்கள மக்களுடைய வாக்குகளிலே நான் வந்திருக்கிறேன் என்று ஜனாதிபதி கூறுகிறார். எனவே சிறுபான்மையினரும் இந்த கூட்டை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தோடு வர வேண்டும் என்று கூறுவது அப்படி என்றால் நியாயமாத்தானே இருக்கு. இல்லை, அது நான் நினைக்கிறேன் இந்த இரண்டு விடயங்கள் ஒப்பு நோக்கக்கூடிய விடயங்கள் அல்ல. இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த கட்சி சார்ந்த விடயம், அது முழு தேசியம் சார்ந்த விடயம். அந்த டெமோகிராபிக் பேட்டர்ன், அந்த விடயங்கள், டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஜனநாயக பிரதிநிதித்துவம், அதெல்லாம் அந்த அரசியல் அந்த வியாக்கியானத்தை இந்த வியாக்கியானத்தோடு ஒப்பிட முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அது இட்ஸ் நாட் பாசிபிள். அது ரெண்டும் இட்ஸ் நாட் கம்பரபிள். அது இதோடு அதை ஏற்று பேசுகிறது சாத்தியம் இல்லை, அது பொருத்தமும் இல்லை என்றால் நான் மிக தாழ்மையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது வேறு விடயம், அது வேறு விடயம். அப்ப நாங்கள் இது அது வந்து மைனாரிட்டி நாங்கள் வாக்களித்து போறோம், இது எல்லாம் அது இல்லை. எங்களுக்கு உள்ள வந்து போற விஷயம் இது, நாங்கள் ஒன்றா இருக்கிற விஷயம் இது, இது ஒரு கூட்டணி பண்ற விஷயம் இது. அவர்கள் 17 கட்சியை வச்சுக்கொண்டுதான் இருக்கிறாரு, நாங்கள் 5 3 தான் இருக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் என்னென்றால், எங்களுக்கு உரிய இடம் வேணும்ன்றதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நாங்கள் 60 வருஷ காலம் இந்த கட்சி இப்படி, அதுக்காக நாங்கள்லாம் எல்லாம் பட்ச சட்டம் என்று சொல்றதையும் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படி தமிழரசு கட்சியை யாரையும் செய்தா அதுக்கு முறை நான் பிள்ளை என்று சொல்வேன், தெளிவாக சொல்வேன், அது பிள்ளை. ஆனால் அரவணைக்கு போக வேணும்ன்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சொல்றேன். நான் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்றேன், நான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கத்தினுடைய யார் செய்தார்களோ இன்னைக்கு அவர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அவர்களோடு அவர்களுடைய எண்ணம் கருவோடு நின்றவன் நான். அதை யாரும் என்ன சேலஞ்ச் பண்ண முடியாது. அவர்களுடைய எண்ணம் கருவோடு நின்றவன் நான். இதில் இருக்கட்டும் என்று சொல்ற கருத்தை நான் தெரிந்தவன் நான், நேரடியாக அறிந்து கொண்டவன் நான். ஆனால் அவர்கள் உருவாக்கியவர்களே பதில் அப்போ சொல்லல, பதிய தேவை என்றதில்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்டிஃபை த கமிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட்டிஸ் என்று செய்து நாங்கள் எத்தனையா இருக்க முடியும். அவர்கள் உருவாக்கிய போது அங்கே எந்த கட்சிகளும் தங்களை முன்னிலைப்படுத்திய ஒரு நிலைப்பாடு காணப்படவில்லை. அவர்கள் நீங்கள் சொல்லுகின்றவர்கள் இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியோ அல்லது இபிஆர்எல்எஃப்ஓ அல்லது டெலோவோ அல்லது அந்த கட்சியிலே அங்கம் வைத்த எந்த கட்சிகளுமே முன்னிலைப்படுத்தவில்லை. அவர்களுடைய கலந்துரையாடலும் அவர்களுடைய தீர்மானங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருந்தது. அங்கே முரண்பாடுகள் ஏற்படுவதற்கோ பதிவு செய்யப்படுவதற்கான தேவைகளோ அன்று காணப்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்று ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று முற்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது எழுந்திருக்கிறது. எனவே அந்த கால பகுதியிலே அப்படி பதிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று கூறியதற்கு காரணம், அங்கே பூட்டு திறப்பு அதாவது தமிழ் தேசியத்தை நிர்ணயித்தவர்களிடம் காணப்பட்டது. எனவே அவர்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவையை அங்கே முன்னிலைப்படுத்தவில்லை. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இன்று கட்சிகளுக்கு இடையிலான இந்த சிக்கல்கள் தோன்றி இருக்கின்ற பொழுது இந்த கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. எனவே அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பர் தமிழரசு கட்சி 60 வருட கால பாரம்பரியத்தை கொண்டிருந்தது என்று சொல்லுகின்ற அதே வேளை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய நிலைமை 77 தேர்தல்களுக்கு பின்பு போராட்டம் வலுப்பெற்றதன் பின்பு தமிழரசு கட்சியினுடைய நிலை என்னவாக இருந்தது என்பது நீங்கள் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருந்த உங்களுக்கு தெரியும். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்டதன் பின்புதான் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களிடையே ஒரு பலத்த ஒரு வரவேற்பையும் அல்லது அது ஒரு தேவை தமிழ் மக்களினுடைய சிம்பல் என்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கப்பட்டது என்பதை தமிழரசு கட்சியில் உள்ளவர்களோ அல்லது யாருமோ மறக்க முடியாது என்ற ஒரு உண்மை இருக்கல்லவா? அதுங்க எனக்கு 2 கருத்து இருக்கானே. நான் என்ன சொல்றேன் என்றால், அது சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாரும் போட்டி போட்டார்கள், எந்த கட்சியில சின்னத்துல போடும், இந்த அவர்கள் மறைக்கல சைக்கிள்ல போடும், அதுல போடு இதுல போட்டு கேட்டவர்கள். ஆனால் என்ன நடந்தது? ஓகே, இது பாரம்பரிய கட்சி, தமிழரசு கட்சியினர் சின்னத்துல போட்டி போடுங்கன்னு சொன்னார்களோ இல்லையோ? சொன்னார்கள். அதுக்காக நாங்கள் ஏகபோகம் உரிமையை கொண்டாடவும் இல்லை, நாங்கள் பிரதிநிதி என்று சொல்லவும் இல்லை, அப்படி சொல்லவும் முடியாது, சொல்லவும் காரணம் இல்லை.
நான் என்ன சொல்ல வருகின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்க வேணும்ன்றதுல 100% எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இப்ப இருக்கிற இதே விடயங்களோடு, இதே நடைமுறையோடு, இதே செட்டப் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோடு செயல்பட முடியும். ஆனால் சில குறைபாடுகள் இருந்தால் அதை நாங்கள் பேசி தீர்க்கலாம். இது என்ன நடக்குது? பத்திரிகையில பேசுகிறார்கள், பகிரங்கமாக பேசுகிறார்கள், ஒருவரை தாக்குகிறார்கள். இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழரசு கட்சியை பேர் சொல்லியே சிலர் சொல்றார்கள். அனாமதயங்கள் தாங்கள் இது அரசியலாக்கள் என்று பேசுகிறார். பெரிய ஒரு கட்சியில உள்ளவர்கள் பேசுறது நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் பேசுற உரிமை உண்டு. ஆனா அதை விடவும் உள்ள சில பேர் இந்தியாவில் 15 வருஷம் இருந்து அங்க வருது இங்க வருது எல்லாரும் வந்து இப்ப இங்க குடி வந்துட்டு அரசியல் பேசினோம். அதுக்கு தமிழரசு கட்சியும் தெரியாது, கூட்டமைப்பு உருவாக்கவும் தெரியாது. அப்படி கொத்தவர்களும் பேசுகிறார்கள். அது நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒற்றுமை வேண்டும், கூட்டமைப்பு வேணும். இதை நாங்கள் பகிரங்கமாக பேசாமல் இதே ஒழுங்கோடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பேசலாமே, ஏன் நாங்கள் உடைய வேண்டும்? அல்லது இந்த பதிவு ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு சட்டத்திலே அல்லது நியாயத்திலே தேர்தல் சட்டத்திலே இல்லாத ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு ஏன் நாங்கள் மோதுவான் என்றதான் என்னுடைய சொல்லி. நான் பகிரங்க யாராவது சட்டத்தை பார்க்கட்டும், சட்டத்தை பார்க்காம தானே பதிவு என்று சொல்கிறார்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு ரெண்டு பார்த்து அது எல்லாரும் எழுதுகிறார்களே. ஐ சேலஞ்ச், நான் சவால் இருக்கிறேன். எங்கே இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற தேர்தல் சட்டத்தில் இருக்கின்ற எனக்கு நிரூபிக்கிட்டு பார்ப்போம். Why are you talking about registration? There is no question of registration. It's only notification as far as the law is concerned. ஏன் அப்படி அதையும் புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள்? சட்டத்துக்குள்ளான வரட்டுமே. நாங்கள் தானே தமிழரசு கட்சி நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார். அந்த உத்தரவாதமாக நான் சொல்லேன். நான் இரண்டால் மத்திய குழு உறுப்பினர் என்ற வகையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் என்ற வகையிலையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் பேச வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அதை விட்டுட்டு நீங்க வராட்டா நாங்கள் போய் பதிவோம் அப்படின்னு அந்த தேதியில பதிவோம் இந்த தேதியில பதிவோம்னு சொல்றதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் தன்மையான விடயம்னா ஒருவர் ஏன் பயமுறுத்த போகணும்? நாங்கள் எல்லாம் உண்டா இருக்கிறோம் தானே. நான் சேலஞ்ச் பண்ணல, அதான் இதை சேலஞ்ச் பண்ணி சொன்னாலும் நான் அவர்களோடு முரண்பட விரும்பவில்லை, முரண்படக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் இதை தாழ்மையா சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முரண்படுவது மிகப்பெரிய துரோகம். இந்த பதிவென்ற பேச்சை துவக்கி முரண்பாடை உருவாக்குவது தமிழரசு கட்சி அல்ல. அதே நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் முரண்பாட்டை உருவாக்கவில்லை, நாங்கள் முரண்பாட்டுக்காக கூட்டங்கள் போடவும் இல்லை. முரண்பாடு ஏன் செய்கிறீர்கள்? யூ ஆர் தேர் இன் தி லீடர்ஷிப். அது உங்களுக்கு பேசலாம். நான் அவர்களை பேசுற உரிமை உண்டு. இப்ப பேசுறாரு, உங்களுக்கும் பேசுறார்கள். அது ரீசனபிளாக நான் சொன்ன கருத்து பெர்சன்டேஜ் அது எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அது டொமினன்ட் பார்ட்டி அதுகளை ஏற்றுக்கொண்டு ஓரளவுக்கு விட்டு கொடுப்போடு செயல்பட்டால் முரண்பாடு இல்லை, கூட்டமைப்பு முடியாது, நிச்சயமா முடியாது. இப்ப உதாரணத்துக்கு கொண்ட கூட்டமைப்பில இருந்து கலைஞர் கொண்டு போல காரணங்களுக்காக அவர் வெளியேறுகிறார். காங்கிரஸ் வெளியேறியிருக்காரு. காங்கிரஸ் முன்னும் கூட்டணியில இருந்தும் வெளியேறியது. குமார் பொன்னம்பலம் அவர்களும் வெளியேறினார்கள். காங்கிரஸ் இருந்த வெளியேறி இப்போது கூட்டணி காங்கிரஸ் வெளியேறி இருக்கிறது. அவர்களோட வரலாற்றில் சில விஷயங்களை தெளிவுபடுது. அதுக்காக கூட்டமைப்பு விலகினப்பட்டு விடவில்லையே. பல அப்படியே தான் இருக்கிறது, பலமாகத்தானே இருக்கிறது. ஆகவே யாராவது போகலாம் வரலாம் என்றதான் என்னுடைய கருத்து. யாரும் போனார்கள், 2 பேர் வாரார்கள், இப்படி எல்லாம் வாரார்கள். கூட்டமைப்பு will continue to exist and continue to fight for the people. அது தொடர்ந்தே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உடைவு என்று நினைக்கிறவர்கள் உடைந்தே போவார்கள். அது நடக்காது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட முடியாது. உடைக்க நினைக்கிறவர்கள் காலப்போக்கிலே உடைந்து போவார்கள் என்றதான் என்னுடைய தெளிவான கருத்து. நன்றி ஐயா. உங்களுடைய விளக்கத்துக்கு எங்களுடைய வானொலி சார்பிலும் சர்வதேச நேயர்கள் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. நான் சில கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பகிரங்கமாக தவறாக இருப்பின் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.